கரூர் செந்தில் பாலாஜியோடைய கோட்டை. அந்த கோட்டைக்குள் போய் விஜய் என்ன பேச போகிறார்? ஏன்னா அங்க கரூர்ல செந்தில் பாலாஜியை மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அவருடைய அரசாங்கம். ஒரு குறுநில மன்னர் அவரு. அங்க அவர் வச்சுதான் சட்டம். அவருடைய செல்வாக்கு என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அங்க எதிர்த்து யாராலையும் பேச முடியாது. இப்படி செல்வாக்கே வேற அப்படின்பொழுது அந்த கோட்டைக்குள் போய் விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்ற ஆவல் தான் அவர் பக்கம் வந்து. இதெல்லாம் மீறி ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல் உள்ள தலைவர்களே இதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கரூர்ல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு நடைபயணத்துக்கு அவருக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அது காரணம் காட்டி அவருக்கு வந்து விஜய்க்கு அன்னைக்கு அந்த பிரச்சார பயணத்துக்கு வாய்ப்பு வழங்க மாட்டாங்கன்னு ஒரு தகவல் போய் அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் மறுநாள் அந்த நடைபயணத்தை போய்க்கிறேன், இந்த தேதி அவர்கிட்ட கொடுங்கன்னு உடனே எப்படியாப்பட்ட ஒரு மனநிலை பாருங்க வந்து. ஏன்னா விஜய்க்கு எதிர்ப்பு அரசியல் அப்படின் பொழுது ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் பிஜேபி இருக்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் ஆதரவு அரசியல் தான் பண்ணுகிறார்களா? நேரடியாகவும் மறைமுகமான ஒரு ஆதரவு அரசியல் தான் அது.